அன்புக்குரியவர்களே, இன்றைய தினம் நாமெல்லாம் அதிகமாக இன்று மனிதர்களோடு பேசும்போது அவர்கள் எங்களிடத்திலே பகிர்ந்து கொள்கிற ஒரு விஷயம்தான், எதை எடுத்துக்கொண்டாலும் அதிலே பரக்கத்து கிடையாது. நேரத்தை எடுத்துக்கொண்டால் 24 மணி நேரம் எப்படி போகிறது என்று விளங்கவில்லை. எந்த வேலையையும் முடித்ததாக தெரியவில்லை. அதே நேரம் உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், ஓடுகிறோம், எல்லா முயற்சிகளையும் செய்கிறோம். ஆனால் எதுவுமே மிச்சமில்லை. மிச்சம் முடிப்பதற்கு முடியவில்லை. பரக்கத்து என்று சொல்கிற ஒன்று முழுமையாக எடுபட்டு போனதான உணர்வு எந்த செயற்பாட்டை எடுத்தாலும் அப்படியே இருக்கிறது. எல்லாம் பிரச்சனையாக இருக்கிறது என்று சொல்லி வீட்டுக்குள்ளே போனால் அந்த வீட்டுக்குள்ளே நிம்மதி கிடையாது. இன்று குடும்பங்களிலே வாழ்கிற பலர் மனைவியினுடைய முகத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு வாழுபவர்கள், பிள்ளைகளால் ஏற்படுகிற எல்லா பிரச்சனைகளையும் சகித்துக் கொண்டு அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு வாழ்பவர்கள் என்கிற பொழுது அது மிக குறைவானவர்களே இருக்கிறார்கள். வீட்டுக்குள்ளே போகிற பொழுது சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பிரச்சனை வருகிறது. ஏதோ ஒன்றை மனைவி வளமையாக சொல்லுகிற விஷயத்தை சொல்லுகிற பொழுது கூட, கேட்கிற பொழுது கூட எரிந்து விழுகிற அளவுக்கான கோபம் வருகிறது. சில நேரங்களில் ஏன் கோபப்படுகிறோம், எதற்காக இப்படி நடந்து கொள்கிறோம் என்று புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கான நிலைமைகளும் வாழ்க்கையில் ஏற்படுகின்றன. இப்படி ஒவ்வொரு நிலையிலும் வாழக்கூடிய எல்லோரும் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை எதிர்கொண்டு எதுவுமே நிம்மதியற்று போயிருக்கிற ஒரு சூழலில் எல்லா பிரச்சனைகளும் எனக்குத்தான் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் கடன் தொல்லை அதிகரித்திருக்கிறது, இன்னொரு பக்கம் பொருளாதார ரீதியான பிரச்சனை, இன்னொரு பக்கம் குடும்பத்தில் இருக்கிற சீர்கேடுகள், இன்னொரு பக்கம் என்னுடைய தொழிலிலே இருக்கிற பிரச்சனை. இப்படி ஓடிக்கொண்டிருக்கிற இந்த சமுதாயத்தின் மத்தியில் எதை பற்றி பேசினாலும், யாரிடத்திலே பேசினாலும் எதிலும் பரக்கத்தில்லாமல் இருக்கிறது. எந்த ஒன்றிலும் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கிறது. எந்த ஒன்றையும் தெளிவாக செய்ய முடியாமல் இருக்கிறது என்று சொல்கிற ஒரு பிரச்சனை அதிகமாக பேசப்படுவதை அன்புக்குரிய சகோதரர்களே நானும் நீங்களும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் இந்த பிரச்சனைகளில் அல்லது எங்களுடைய சமகால வாழ்வில் பரக்கத்தை நாம் ஏன் இழந்திருக்கிறோம்? இந்த விஷயத்தை பற்றி நாம் அடிக்கடி பேசி இருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த பரக்கத்தை இழந்திருக்கிறதுக்கான காரணிகள் ஏதாவது இருக்கிறதா என்பதை மார்க்க அடிப்படையில் யோசித்திருக்கிறோமா என்கிற கேள்விக்கான ஒரு சின்ன விடையை இந்த சம்பட்டு படித்தாலும் சரி, எவ்வளவுதான் வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொண்டு முன்னேற வேண்டும் என்று துடித்தாலும் சரி, ஏதோ ஒரு கட்டத்தில் விழுந்து கொண்டுதான் இருக்கிறோம். என்ன நடக்கிறது என்று தெரியாத நிலையில் இருந்து கொண்டுதான் இருக்கிறோம். இதனால் ஏற்படுகிற மனச்சோர்வு, இதனால் ஏற்படுகிற மன அழுத்தம், ஏதோ ஒரு கட்டத்தில் பல சகோதரர்கள் விரக்தி மனோநிலைக்கு சென்று பேசுகிற பொழுது படைத்த ரப்பை மறந்து அல்லாஹுக்கு ஏசி பேசுகிற சில சகோதரர்களையும் சமுதாயத்திலே பார்க்கிறோம். எனக்கு மட்டும்தான் அல்லாஹ் இந்த கஷ்டத்தை ஏற்படுத்துகிறான், ஏன் அல்லாஹுக்கு விளங்கவில்லையா? நான் இவ்வளவு நல்லவைகள் செய்கிறேன் தானே, எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனைகள் வர வேண்டும் என்று யோசிக்கிற ஒரு மனோநிலையோடு மனிதன் வாழ்ந்து கொண்டிருப்பதை அன்புக்குரிய சகோதரர்களை பார்க்கிறோம். இதிலே முதலாவதாக என்னுடைய ஈமானிய உறவுகளே, நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக அடிப்படையான விஷயம் என்னவென்றால், இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையின் அத்தனை அம்சங்களும், இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையின் அத்தனை நிகழ்வுகளும் நானும் நீங்களும் பிறப்பதற்கு முன்னால் இந்த உலகத்தை படைத்து, இந்த உலகத்தை பரிபாலித்து, இந்த உலகத்தின் அத்தனை சொத்து சுகங்களுக்கும் சொந்தக்காரனாக இருக்கிற ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹுவால் முடிவு செய்யப்பட்ட விஷயங்கள். இந்த முடிவுகள் மட்டும்தான் இந்த பூமியில் நடந்து கொண்டிருக்கின்றன. அவன் யாருக்கு என்ன வாழ்வாதாரத்தை கொடுக்க வேண்டும் என்று நாடி இருக்கிறானோ, அவன் யாருக்கு எதை கொடுக்க கூடாது என்று விதித்திருக்கிறானோ, அத்தனை அம்சங்களும் அவனால் தீர்மானிக்கப்பட்ட அடிப்படையில் மட்டும்தான் இந்த பூமியில் நடந்து கொண்டிருக்கும். இதை முஃமின்களாகிய நாம் முதலாவதாக நம்ப வேண்டும். இந்த நம்பிக்கையின் அடியாளத்தில் இருந்துதான் எங்களுடைய அத்தனை சிந்தனைகளும் இந்த பூமியில் எழும்ப வேண்டும். எங்களுடைய ரப்பு எங்களோடு இருக்கிற காலம் எல்லாம், நாம் ரப்போடு இருக்கிற காலம் எல்லாம், எங்களுக்கு அவன் விதித்திருக்கிற விதியை அவன் மிக சிறப்பாக தந்து கொண்டுதான் இருப்பான். எங்களுடைய நடைமுறைகளில், வாழ்க்கையின் நிலைமைகளில் அவனுடைய நியதியை தவிர இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த சக்தி சேர்ந்தாலும் அந்த நியதியில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது என்கிற ஆழமான நம்பிக்கை அடிப்படையாக எங்களுடைய உள்ளங்களில் இருக்க வேண்டும். இந்த நம்பிக்கை ஆழமாக இந்த நம்பிக்கையினுடைய பிரதிபலன் வாழ்க்கையிலே வெளிப்பட ஆரம்பிக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, இரண்டாவதாக இந்த வாழ்வாதாரங்கள், இந்த பிரச்சனைகள் என்று வருகிற பொழுது ஒட்டுமொத்தமாக இந்த சமுதாயத்தின் அங்கத்தவர்கள் பொருளாதாரம் என்று சொல்கிற ஒரு அம்சத்தில் தங்கி இருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில் எது இருந்தாலும், என்னுடைய வாழ்க்கையில் எது இல்லாவிட்டாலும், காசு மட்டும் இருந்தால், பணம் மட்டும் இருந்தால் எல்லாவற்றையும் இந்த பூமியில் சாதித்து விடலாம் என்ற நம்பிக்கை தான் அன்புக்குரியவர்களே. என்னிடத்திலே எதுவும் கிடையாது, எந்த பரக்கத்தும் கிடையாது, வாழ்க்கையில் நான் அப்படியே தள்ளப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற இந்த மனோநிலையை அதிகமாக பேசுவதற்கான அடிப்படை காரணம், நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தில் பணக்காரர்களாக வாழ்பவர்கள், செல்வத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், 2 வாகனம் வைத்திருப்பவர்கள், 4-5 வீடு வைத்திருப்பவர்கள், இந்த உலகத்தில் எல்லோரும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற நம்பிக்கையோடு தான் நாம் இந்த எண்ணத்தை வைத்திருக்கிறோம். எல்லாம் இருந்தால்
இந்த உலகத்தில் நாம் சந்தோஷமாக வாழ்ந்து விடலாம். என்னிடத்திலே காசு இருந்தால், நான் உழைக்கிற சம்பளம் 50,000 இருந்து 1,00,000 மாறினால், 1,00,000 இருந்து 1,50,000 மாறினால் நான் சந்தோஷமாக வாழ்ந்து விடலாம், என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து விடும் என்று சொல்கிற இந்த நம்பிக்கையை நாம் ஆழமாக பதித்திருப்பதனுடைய விளைவுதான் இந்த விரக்தி மனோநிலை, பரக்கத்து இல்லை என்று சொல்கிற எண்ணத்திற்கான பிரதானமான காரணம். அன்புக்குரியவர்களே, உண்மையிலே அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். படைத்த ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் அவனுடைய திருமறையிலே சொல்லுகிறான், வ இன் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, உங்களுக்கென்று நான் தந்திருக்கிற அருட்கொடைகளை, உங்களுக்கு நான் வழங்கி இருக்கிற நிஅமத்துக்களை நீங்கள் எண்ண ஆரம்பித்தால், கணக்கிட ஆரம்பித்தால் உங்களால் அதை மட்டிட்டு எண்ணிவிட முடியாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அத்தனை நிஅமத்துக்களை அல்லாஹ் தஆலா எனக்கு தந்திருக்கிறார். ஆனால் எல்லா சுகங்களையும் எல்லா நிஅமத்துக்களையும் வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டுதான் இந்த பூமியில் காசு மட்டும் இல்லை என்று சொல்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக நான் சோதிக்கப்படுகிறேன் என்று புலம்பித்திருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, அடிக்கடி நான் சொல்கிற விஷயம், உண்மையில் இந்த சோதனைகள், பொருளாதார நெருக்கடி, வறுமை, வாழ்க்கையில் அடிபடுகிற இந்த அடி அல்லாஹ்வுடைய தண்டனைகளில் ஒன்றாக இருந்திருந்தால், அல்லது அல்லாஹ் என் மீது கொண்ட கோபத்தின் காரணமாகத்தான் இந்த சோதனையை எனக்கு தருகிறான் என்று நானும் நீங்களும் நினைத்திருந்தால், அந்த எண்ணத்தை அன்புக்குரியவர்களே அல்லாஹ்வின் தூதரின் வரலாற்றை ஆழமாக வாசிக்கிற ஒருவனால் நிச்சயமாக வைத்திருக்க முடியாது. ஏனென்றால் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்களில் எல்லாம் ஆக சிறந்த மனிதர், இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட இறை தூதர்களில் எல்லாம் ஆக சிறந்த இறை தூதர். இந்த உலகத்தில் அவர் கையேந்தி கேட்டார், அவருடைய பிரார்த்தனைக்கு எந்த ஒரு மறுப்பும் இல்லாமல் அல்லாஹ் உடனடியாக நிறைவேற்றி கொடுப்பான் என்று வாக்குறுதி கொடுத்த தலைவர் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாளில் பல நாட்கள் பட்டினியோடு இருந்திருக்கிறார்கள். ஹந்தக்குடைய யுத்தம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக குளிரான ஒரு காலப்பகுதி, மதீனாவினுடைய திண்மமான பூமியை, நவீன ஆயுதங்கள் இல்லாத ஒரு காலப்பகுதியில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பாதுகாக்கிற நோக்கத்தோடு சிரமப்பட்டு அகழி தோண்டிக் கொண்டிருக்கிறார்கள் சஹாபாக்களோடு. ஒரு நபித்தோழர் வருகிறார், யா ரசூலல்லாஹ், முடியவில்லை யா ரசூலல்லாஹ், பசிக்கிறது, பசி தாங்க முடியவில்லை, என்னால் இதற்கு மேல் வேலை செய்ய முடியாது யா ரசூலல்லாஹ் என்று சொல்லி தன்னுடைய ஆடையை உயர்த்தி காட்டுகிறார். பசியினுடைய கொடுமை, நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வயிற்றிலே கல்லை கட்டி கொண்டு வந்த சஹாபி நிற்கிறார். அல்லாஹ்வின் தூதர் சில வார்த்தைகள் ஆறுதல் சொல்கிறார்கள். ஆறுதல் சொன்னதோடு மட்டுமல்ல, தன்னுடைய முபாரக்கான மேனியை தூக்கி காட்டுகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் தூதருடைய வயிற்றிலே, அந்த முபாரக்கான மேனியிலே 2 கற்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. பசியினுடைய கொடுமை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை வாழ வைக்க வேண்டும் என்கிற உறுதி, தீனுக்காக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முயற்சி, பசியினுடைய மிகப்பெரிய கொடுமை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயிற்றிலே 2 கற்களை கட்டி இருக்கிறார்கள். அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, வசதி இல்லை வசதி இல்லை வசதி இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிற நானும் நீங்களும் எங்களுடைய உள்ளத்திலே கை வைத்து கேட்டு பார்க்க வேண்டும். இதோ நான் என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய சம்பளம், என்னுடைய தொழில், என்னுடைய வாய்ப்புகள் வசதி இல்லாமல் நான் ஏழ்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, என்றாவது ஒரு நாள், ஒரே ஒரு நாள் 3 வேளைகளும் சாப்பாடு இல்லாமல் பசியோடு இருந்திருக்கிறோம் என்று சொல்லுகிற சகோதரர்கள் இந்த சபையில் எத்தனை பேர் அன்புக்குரியவர்களே இருப்போம்? இந்த சபையில் எத்தனை பேர் இருப்போம்? ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்குமான வாழ்வாதாரத்தை அளிக்கிற பொழுது, அன்னை பாத்திமா, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், ஒரு பிறை கண்டோம், 2ஆம் பிறை கண்டோம், 3ஆம் பிறை கண்டோம், எங்களுடைய வீட்டிலே அடுப்பெரியவில்லை. அப்படி என்றால் நீங்களும் அல்லாஹ்வின் தூதரும் எதை சாப்பிட்டீர்கள்? வெறும் பேரித்தம்பழங்களையும் தண்ணீரையும் தான் எங்களுடைய உணவாக உட்கொண்டோம் என்று சொல்கிறார்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. 3 மாதங்கள், 3 தலைப்பிறைகள், அல்லாஹ்வின் தூதரின் வீட்டில் அடுப்பெரியாத நிலை. இதோ இன்று வறுமை என்று பாடிக்கொண்டிருக்கிற, எத்தனையோ பொருளாதார நெருக்கடியில் கடந்த ரமலானை சந்தித்தோமே. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், ஒரே ஒரு நாள் இஃப்தாருடைய வேளையில் கஞ்சி இல்லாமல், சம்சா இல்லாமல், ஒரு வெறும் பேரித்தம்பழத்தோடும் தண்ணீரோடும் நான் நோன்பு திறந்தேன் என்று சொல்கிற யாராவது இந்த சபையில் இருப்போமா? அல்லாஹ்வின் தூதரின் வாழ்க்கையில் இந்த வறுமையை பற்றி பயந்து கொண்டு, பரக்கத் இல்லை என்ற ஒரு வார்த்தையை சொல்லிக் கொண்டு, அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிற முயற்சியில் எல்லா விதமான தவறுகளையும் செய்வதற்கு முயற்சிக்கிறோமே. அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வறுமை ஒன்றும் அல்லாஹ்வுடைய தண்டனை கிடையாது. அது அல்லாஹ்வுடைய தண்டனையாக இருக்கும் என்றால் இந்த பூமியில் அல்லாஹ் அதை நபிமார்களுக்கோ ரசூல்மார்களுக்கோ கொடுத்திருக்க மாட்டான். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் இந்த பூமியில் வசதியோடு வாழ்ந்து, வசதிகள் எல்லாம் பிடுங்கப்பட்டு மிக பெரும் நோயினால் சோதிக்கப்பட்ட ஒரு நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கட்டத்தில் ஊரால் ஒதுக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய மனைவியையும் ஒரு சகோதரரையும் தவிர அவரோடு அண்டி பழகுபவர்கள் யாருமே கிடையாது. அவருக்கு ஏற்பட்ட நோய் தொற்றிவிடும் என்று அந்த ஊரே அவரை ஒதுக்கி வைக்கிறது. அவருக்கு மருந்திடுவதற்கு காசு இல்லாத நிலைமை,
பொருளாதார வசதி இல்லாத நிலைமை ஏற்படுகிறது. நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அந்த நோயினுடைய வேதனையால் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுதும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வேதனையை பார்த்து அவருடைய மனைவி தன்னுடைய தலையில் இருந்த கூந்தலை வெட்டி அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியின், அந்த நாட்டினுடைய ஆட்சியாளரின் மனைவிக்கு அல்லது மகளுக்கு அதை விற்பனை செய்துவிட்டு அதில் வருகிற காசை எடுத்து நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்களுடைய நோய்க்கு மருந்திடுவதற்காக செலவழித்தார்கள் என்கிற வரலாறு. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நேசராக இருந்த ஒரு நபி அவருடைய மனைவியினுடைய முடியை விற்பனை செய்துவிட்டு அந்த நோய்க்கு மருந்துகிற அளவுக்கு சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால், இன்று இந்த சமுதாயத்தில் வாழுகிற நானும் நீங்களும் பிதற்றிக் கொண்டு திரிகிறோமே, சிரமத்தோடு இருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டு திரிகிறோமே, என்ன கஷ்டத்தை கண்டிருக்கிறோம். வரக்கத்தில்லை வரக்கத்தில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, எத்தனை வரக்கத்துகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று என்றாவது அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே நானும் நீங்களும் சிந்தித்திருக்கிறோமா? இன்னும் ஒரு பக்கம் நாம் இத்தனையையும் செய்து கொண்டிருக்கிறோம், இத்தனை விஷயங்களையும் நாம் வாழ்க்கையிலே ஈடுபட்டுக் கொண்டு அனுபவித்துக் கொண்டு வரக்கத்தில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிற நாம், என்னுடைய தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம பாரிக் லி உம்மத்தி ஃபீ புகூரிஹா, இறைவா என்னுடைய சமுதாயத்திற்கு அவர்களுடைய அதிகாலை வேளையிலே நீ பரக்கத்து செய்து விடு என்று தன்னுடைய முபாரக்கான வாயினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்திருக்கிறார்களே. அன்புக்குரிய ஈமானிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுடைய வாழ்க்கையில், தொழிலில், குடும்பத்தில், நேரத்தில் பரக்கத்தில்லை என்று புலம்புகிற எத்தனை சகோதரர்கள் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி சுபஹ் தொழுகைக்கான அல்லாஹ்வுடைய அழைப்பு கேட்கிற பொழுது அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு எழுந்து வந்திருக்கிறோம். அந்த கடமையை நிறைவேற்றுவதை ஒரு கட்டாயமாக கருதி இருக்கிறோம். இரவு முழுக்க அல்லாஹுக்கு மாற்றமான காரியங்களில் ஈடுபட்டு விட்டு சினிமாக்களோடும் நாடகங்களோடும் நகைச்சுவைகளோடும் வாழ்க்கையை கழித்து விட்டு அல்லாஹுடைய அருள், அல்லாஹுடைய பரக்கத் இந்த பூமிக்கு இறங்குகிற நேரத்தில் விழித்தெழ முடியாமல் அல்லாஹுடைய அருளை அப்படியே இழந்துவிட்டு அல்லாஹுடைய பாதுகாப்பை விட்டும் தூரமாகி ஷைத்தானுடைய கொடியை ஏந்திக் கொண்டு ஷைத்தானுடைய சிறுநீரை காதுகளுக்குள் சுமந்து கொண்டு எழும்புகிற எங்களிடத்தில் எப்படி சகோதரர்களை பரக்கத் உருவாக முடியும்? எப்படி எங்களுடைய வீடுகளிலே பரக்கத்தை எதிர்பார்க்க முடியும்? பள்ளிவாசல்களுக்கு சுபஹ் தொழுகைக்கு வந்து பார்த்தால் சில வயோதிபர்களும் பள்ளியினுடைய இமாமும் முஅத்தினும் மட்டும் தான் இருக்கிறார்கள். அல்லாஹ் அருள் செய்த ஒரு சில வாலிபர்கள் பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள். அன்புக்குரிய வாலிபர்களே, சகோதரர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய இந்த மிக பெரும் கடமையாகிய சுபஹ் தொழுகையை நிறைவேற்ற முடியாது என்கிற மனோநிலை இறுக்கமாக இருந்தால் புரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். நீங்கள் அருள் பெறுகிற அத்தனை அம்சங்களையும் உங்களுடைய கால்களால் உதறி தள்ளி விடுகிறீர்கள். உங்களுடைய அதிகாலையில் நீங்கள் விழித்தெழுகிறதன் மூலமாக உங்களுக்கு அல்லாஹ் வழங்க இருக்கிற அத்தனை பரிசில்களையும் நீங்கள் தூக்கி வீசுகிறீர்கள். விடிய காலையில் 6 மணி 6:30 மணிக்கு பாடசாலைக்கு போக வேண்டும் என்று பிள்ளையை எழுப்புவதற்கு முயற்சிக்கிற ஒரு தாயால் ஒரு 5:30 மணிக்கு அல்லாஹ்வுடைய அழைப்பு கேட்கிறது, போ பள்ளிக்கு என்று அனுப்புகிற தைரியம் இல்லை என்று இருந்தால் இந்த சமுதாயத்தில் நிச்சயமாக சத்தியமாக அருளை எதிர்பார்க்க முடியாது. சுபஹ் தொழுது விட்டு இந்த வீதிகளில் வந்தால், பாடசாலை விடுமுறை காலங்களாக இருந்தால் 10 மணி வரைக்கும் வெளிலைட் பத்துகிறது. சுபஹ் தொழுகைக்கு எழும்புகிறவர்களுடைய எண்ணிக்கை இன்று குறைந்திருக்கிறது. அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்லுகிறேன், உங்களுடைய அதிகாலை வேளைகள் அல்லாஹ்வுடைய ரிஸ்க் உங்களுக்காக பங்கு வைக்கப்படுகிற வேளை, அல்லாஹ்வுடைய அருள்மிக்க மாணவர்கள் இறங்கி அடுத்த மாணவர்கள் விடைபெற்று போகிற வேளை, உங்களுக்கான பாதுகாப்புகள் தீர்மானிக்கப்படுகிற வேளை, மன் ஸல்ல சுப்ஹ வஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ், எவன் ஒருவன் சுபஹ் தொழுகையை நிறைவேற்றுகிறானோ அவன் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் வந்து விடுகிறான் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். அந்த பாதுகாப்பை உங்களுக்கு தருகிற அந்த நாள் நிச்சயமாக பரக்கத்து பொருந்திய நாளாகத்தான் இருக்கும். அந்த நாளில் நீங்கள் அடைகிற நிம்மதிகள், அந்த நாளில் நீங்கள் அடைகிற சோதனைகள் கூட சந்தோஷமாக இருக்கும். புரிந்து கொள்ளுங்கள், சுபஹ் தொழுகை இல்லாததுதான் மிக அடிப்படையான காரணம். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிம்மதியும் பரக்கத்தும் இல்லாமல் போனதற்கு மிக அடிப்படையான காரணம். பள்ளிவாசலுக்கு இஷாவுக்கு வருகிற அதே சகோதரர்கள் வீட்டிலே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இஷாவுக்கு 5-6 சப்புகள் நிற்கிற பள்ளிவாசல்களில் சுபஹ் தொழுகைக்கு 1-2 சப்புகள் மட்டுமே நிற்கின்றன என்றால் அன்புக்குரியவர்களே, நாம பரக்கத்தை விரட்டிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு பக்கம், என்னுடைய ஈமானிய உறவுகளே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். 7-8 மாதங்கள் தாண்டி போயிருக்கிற சூழலில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாமல்
உள்ளத்திலே கை வைத்து நீங்கள் கேளுங்கள், நீங்கள் கடைசியாக குர்ஆனை எடுத்து ஓதிய நாள் எப்பொழுது? நீங்கள் கடைசியாக அல் குர்ஆன் நான் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் சம்பாதிப்பதிலிருந்து நேரம் ஆக்கினால் பரக்கத்து கிடைத்துவிடும், எல்லாவற்றையும் பெற்றுவிடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இங்கு குர்ஆனும் கிடையாது, மார்க்கத்தினுடைய விஷயங்களும் கிடையாது, தொழுகையும் கிடையாது. அன்புக்குரியவர்களே, உங்களுடைய உணவு, உங்களுடைய வாழ்வாதாரம், உங்களுடைய நிம்மதி, உங்களுடைய சந்தோஷம், ஒரு வாகனத்தை எடுத்தால் அந்த தொழிலில் பரக்கத்து வந்துவிடும், என்னுடைய வாழ்க்கையில் பரக்கத்து வந்துவிடும் என்ற நம்பிக்கை. விவசாயம் செய்ய போகிறேன், வங்கியிலே போய் ஒரு லோன் எடுத்தால், சமுர்த்தியிலே போய் ஒரு கடன் எடுத்தால், வட்டிக்காக அதுக்கு மாசம் வட்டி கட்டி கொண்டு அதை எடுத்து ஏதோ கொண்டு போய் வயலிலே எறிந்து விட்டால் எனக்கு என்னுடைய பிரச்சனை முடிந்தது, விவசாயம் செய்து விட்டேன், இனி அறுவடைதான் என்கிற நம்பிக்கை. அன்புக்குரியவர்களே, என்ன நம்பிக்கையோடு இருக்கிறோம் பார்த்தீர்களா? என்ன நம்பிக்கையோடு இருக்கிறோம் பார்த்தீர்களா? நீங்கள் வட்டி வாங்கினால், வட்டிக்கு சாட்சியாக இருந்தால் உங்களின் மீது அல்லாஹ் அந்த சாபத்தை அள்ளி கொண்டு போய் வங்கியிலே கடன் அடகு வைத்து விட்டு மாதம் வட்டி கட்டி கொண்டு ஃபைல்லம் தஃஅலு ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலி, நீங்கள் வட்டியை விட்டு விலகவில்லை என்றால் அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய தூதரை விட்டுத்தான் உங்களுடைய வாழ்க்கையில் பரக்கத்தை எதிர்பார்க்கிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையில் அருளை எதிர்பார்க்கிறீர்களா? எவ்வளவு அநியாயத்தை செய்கிறோம் அன்புக்குரியவர்களே, எவ்வளவு பெரிய அநியாயத்தை செய்கிறோம். அல்லாஹ்வோடு போரிட்டு விட்டுத்தான், அல்லாஹ்வோடு போர் பிரகடனம் செய்து விட்டுத்தான் இந்த பள்ளிவாசலின் முன் சப்பிலே வந்து லீசிங்குக்கு எடுத்த வாகனத்தோடு வந்திருந்து அவன் அழுகிறான். யா அல்லாஹ் எனக்கு தந்துவிடு. சாதாரணமாக யோசித்து பாருங்கள், உங்களுடைய எதிரி உங்களுடைய கண் முன்னே உங்களோடு போராடுவேன் என்று சொல்லி, உன்னை கண்ட இடத்தில் வெட்டுவேன் என்று சொல்லி உனக்கு எதிராக எழுத்திட்டு விட்டு நாளை ஒரு தேவை வருகிற பொழுது அக்பர், அல்லாஹு அக்பர், உன்னுடைய வியாபாரத்தை விட, உன்னுடைய சொத்துக்களை விட, இந்த உலகத்தின் லாபத்தை விட, இந்த உலகின் அத்தனையையும் விட பெரியவன் உன்னை அழைக்கிறான் என்கிற அழைப்பு செவிகளுக்குள் காய்ச்சி ஊத்தப்படுகிற பொழுதும் கூட வானம் பூமியினுடைய பரக்கத்துகளை எல்லாம் அவர்களுக்கு நாங்கள் திறந்து கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான். வானம் பூமிகளுடைய பரக்கத்துகளை எல்லாம் அல்லாஹ் திறந்து தருவோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. ஈமானும் தக்வாவும் நிபந்தனை. மன் அமில சாலிஹன் மின் ذكرٍ أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة. ஒரு முஃமினான ஆண், ஒரு முஃமினான பெண் ஈமானில் உறுதியாக இருந்து நல்ல அமல்களோடு வாழ்ந்தால், அல்லாஹ்வுக்கு விருப்பமான விஷயங்களோடு வாழ்ந்தால், ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, அவர்களுக்கு மனமான வாழ்க்கையை தருவோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, பரக்கத்தின்மையை முறையிடுகிற என்னுடைய ஈமானிய சமூகமே, நான் வாழ்க்கையில் சிரமப்படுகிறேன் என்று சொல்லி அந்த சிரமத்தோடு என்னுடைய பச்சிளம் குழந்தை என்னை வந்து கொஞ்சுகிற பொழுது கூட விருப்பமின்மையால் வெறுப்போடு வந்த பிள்ளையை தள்ளிவிடுகிற என்னுடைய ஈமானிய சகோதரனே, கைகளையும் கால்களையும் ஊனமில்லாமல் அமைத்து தந்து, பார்க்கிற பார்வையையும் கேட்கிற கேள்வியையும் தெளிவாக ஆக்கி தந்து, துடிக்கிற இதயத்தை சீராக இயங்கச் செய்து, வாழ்க்கையின் அத்தனையையும் நிலைநிறுத்தி என்னையும் உங்களையும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிற ரப்புக்காக என்ன செய்திருக்கிறோம் என்று யோசிப்பதற்கு கூட நேரம் இல்லாமல் வாழ்க்கையில் எங்களுடைய சோகங்களையும் கஷ்டங்களையும் எங்களுடைய சிரமங்களையும் முறையிட்டுக் கொண்டிருக்கிற ஈமானிய உறவுகளே, அல்லாஹ் ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு படிப்பினையை தருவான். உறவுகளே, கொஞ்சம் பாலஸ்தீன பூமியை திரும்பி பாருங்கள், பாலஸ்தீன பூமியை கொஞ்சம் திரும்பி பாருங்கள். இதோ இந்த நொடி நானும் நீங்களும் நிம்மதியாய் ஒரு பள்ளிவாசலுக்குள் வீசுகிற பேனுக்கு கீழே அமைதியாக உட்கார்ந்து ஏதோ அல்லாஹ்வை பற்றி பேசிக் கொண்டிருக்கிற இந்த நொடி, பாலஸ்தீன பூமியில் என்னுடைய ஒரு சகோதரனின் உடல் கிழிக்கப்பட்டிருக்கும், ஒருவனுடைய தலை துண்டிக்கப்பட்டிருக்கும், ஒரு சகோதரனுடைய அங்கங்கள் எல்லாம் மாற்றப்பட்டிருக்கும். எத்தனையோ குழந்தைகள் துடிதுடித்து போய் இறந்து கொண்டிருப்பார்கள். குண்டுமலை பொழிந்து வாழ்க்கையின் அத்தனை சுகங்களையும் இழந்து இடிந்து போயிருக்கிற பாலஸ்தீன சகோதரர்களை விடவுமா அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே இந்த உலகத்தில் நானும் நீங்களும் கஷ்டங்களை அனுபவிக்கிறோம். தன்னுடைய தந்தை, தன்னுடைய தாய், தன்னுடைய சகோதரன், தன்னுடைய சகோதரி எல்லோரும் ஜனாசாவாக இருக்கிறார்கள். ஒரு 6 வயது குழந்தை தந்தையை அடையாளம் காட்டு
என்று சொல்லி வைத்தியசாலைக்கு கொண்டு வரப்பட்டு அந்த பிள்ளைக்கு தந்தையினுடைய முகத்தை திறந்து காட்டுகிற பொழுது, அந்த முகத்தை பார்த்துவிட்டு திரும்புகிற பொழுது, இதோ என்னுடைய தாய், இவள்தான் என்னுடைய தாய் என்று அழுது கொண்டு தாயை முத்தமிட்டு திரும்புகையில் கண் முன்னே மூத்த சகோதரன் ஜனாசாவாக கிடக்கிறான். அந்த ஜனாசாவையும் அடையாளம் காட்டிவிட்டு திரும்புகிற பொழுது தன்னுடைய இளைய சகோதரி அடுத்த காலுக்கு கீழே ஜனாசாவாக கிடக்கிறாள். தன்னந்தனியாக நிற்கிறான் அந்த சகோதரன். அந்த குழந்தை 6 வயது குழந்தை தன் தாயை இழந்து, தந்தையை இழந்து, சகோதரனை இழந்து, சகோதரியை இழந்து தன்னந்தனியாக நிற்கிறான். எதுவும் இல்லை இனி வாழ்க்கையில், எதுவும் இல்லை இனி வாழ்க்கையில். அவனுக்கு ஆறு வயது மதிக்கத்தக்க தன்னுடைய பெண் குழந்தை ஜனாசாவாக கண் முன்னே கிடக்கிறது. நிறைய குழந்தைகள் கவன் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பொறுத்திருக்க நேரமில்லை. தாய்க்கு தன்னுடைய சொந்த குழந்தையை மடி மீது தூக்கி வைத்து கவன் செய்கிறாள் ஒரு தாய். தன்னுடைய சொந்த குழந்தையை மடி மீது தூக்கி வைத்து கவன் செய்கிறாள் ஒரு தாய். அந்த தாயினுடைய துடிப்பு, அந்த தாயினுடைய தவிப்பு உணர்ந்து பாருங்கள் உறவுகளே. உங்களுடைய வீடுகளில் இருக்கிற ஒரு 6 வயது குழந்தை உங்களுடைய கண்முன்னே ஜனாசாவாக இருக்கிற ஒரு நிலையில் நீங்கள் அந்த குழந்தைக்கு கஃன் செய்ய வேண்டும் என்கிற நிலை வந்தால் உங்களுடைய உள்ளம் எப்படி துடிக்கும்? அவள் இழந்தது அதை மட்டுமல்ல, தன்னுடைய கணவனையும் இழந்திருக்கிறாள், தன்னுடைய மூத்த மகனையும் இழந்திருக்கிறாள். வைத்தியசாலைக்கு பிள்ளைக்கு சுகமில்லை என்றால் கூட கூட்டி போய் மருந்தெடுப்பதற்கு நேரம் இல்லை என்று சொல்கிற தந்தைமார் இருக்கிற சூழலில் தன்னுடைய பிள்ளை ஜனாசாவாக இருக்கிற பொழுது வைத்தியசாலையின் லைனிலே ஒரு சகோதரன் காத்திருக்கிறான். தன்னுடைய பிள்ளைக்கு அடுத்ததாக கஃன் செய்வதற்கு, தன்னுடைய பிள்ளைக்கு அடுத்ததாக கஃன் செய்வதற்கு காத்திருக்கிறான். என்னுடைய பாலஸ்தீன சகோதரிகள் அவர்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதற்கு ஒரு மறைவான இடமில்லை. ஒட்டுமொத்தமாக காசா இடிக்கப்பட்டிருக்கிறது. குழந்தைகள் தூங்குவதற்கு இடமில்லை, மாற்றுடை கிடையாது, தண்ணீர் எதுவுமே கிடையாது, மின்சாரம் துண்டிக்கப்பட்டு 1 மாதம். வாழ்க்கையின் எத்தனை சுமைகளும் சோதனைகளும். கண்முன்னே குண்டுகளால் கிழிக்கப்படுகிற ஜனாசாக்களை சுமந்து 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 அழுத்து போன ஒரு சமுதாயம் அவர்கள். எல்லாம் இருண்டு போன ஒரு நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது அன்புக்குரிய ஈமானிய சகோதரர்களே, நானும் நீங்களும் ஒரு நேரம் சாப்பிடுவதற்கு ஏதாவது நல்ல கறி இல்லை என்பதற்காக கவலைப்படுகிறோமே. சாப்பாடே இல்லாமல் ஒரு சமுதாயம். ஏதாவது ஒரு ரொட்டி துண்டேனும் கிடைக்க மாட்டாதா? குடிப்பதற்கு ஒரு சொட்டு தண்ணீரேனும் கிடைக்க மாட்டாதா? ஏக்கத்தோடு வாழுகிற என்னுடைய பாலஸ்தீன உறவுகளுக்காக அன்புக்குரியவர்களே, பிரார்த்தனை செய்வது கடமையாகினும் உணர்ந்து பார்க்க வேண்டும் அல்லவா? உணர்ந்து பார்க்க வேண்டும் அல்லவா? என்ன தைரியத்தோடு அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறோம் உறவுகளே, என்ன தைரியத்தோடு அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறோம் உறவுகளே. வாழ்க்கையில் அந்த நிலைகளில் இருந்து எவ்வளவு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எத்தனை அருள்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எவ்வளவு நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒதுங்குவதற்கு அழகான வீடு இருக்கிறது, கண்குளிர்ச்சியாய் மனைவி இருக்கிறாள். வீட்டுக்குள் போகிற பொழுது வாப்பா என்று ஓடி வந்து கட்டி அணைக்கிற குழந்தைகளின் சந்தோஷம். இதை விடவா என்புக்குரியவர்களை இந்த பூமியில் அருளை எதிர்பார்க்கிறீர்கள்? காசு மட்டும்தான் இந்த பூமியின் வாழ்க்கையா? எத்தனை அருள்களை இழந்த சமுதாயத்தை கண்முன்னே கண்டு கொண்டிருக்கிறோம். தாயின் கற்பிணி தாயின் வயிறு கிழிக்கப்பட்டிருக்கிறது, சிசு துடிக்கிறது, மெல்ல எடுக்கிறார்கள், தாய் மௌத்தாகிவிட்டார், பிள்ளை உயிரோடு இருக்கிறது. என்ன பாவம் செய்தது? என்ன பாவம் செய்தது அந்த குழந்தை? நிறை மாத கற்பிணிகள் கிட்டத்தட்ட 500 பேர் இந்த மாதம் பிள்ளைகளை பெற்க வேண்டியவர்கள் காசா பூமியிலே எந்த அடிப்படை வசதியுமற்ற நிலையில் இருக்கிறார்கள். எத்தனை குழந்தைகள்? 4000க்கும் மேற்பட்ட குழந்தைகள். காசாவினுடைய பகுதியின் ஆட்சியாளர்களின் அறிவிப்பு 2024ஆம் ஆண்டிற்காக பாடசாலையில் சேருவதற்கு காசா பூமியில் குழந்தைகளே கிடையாது. 2024 ஜனவரி பாடசாலையில் சேர்த்துக் கொள்வதற்கு காசா பூமியில் குழந்தைகள் கிடையாது. இழந்தது என்னையும் உங்களையும் போன்ற பெற்றோர். இருக்கிற குழந்தைகளுக்கு பெற்றோர் கிடையாது. வாழ்க்கையின் எல்லாவற்றையும் அள்ளிக் கொண்டு கொட்டட்டுமே. இனி உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து கோடி கோடியாக குவிக்கட்டுமே. காசா பூமியில் இழந்த ஒரு பிள்ளைக்கு ஈடு செய்துவிட முடியுமா? இழந்த ஒரு தாயினுடைய பாசத்தை அந்த பிள்ளைக்கு இந்த காசால் பெற்றுக் கொடுத்து விட முடியுமா?
இழந்து போன ஒரு தந்தையினுடைய அரவணைப்பை இவர்கள் கொடுக்கிற கோடிகளால் பெற்றுக் கொடுத்திட முடியுமா? அன்புக்குரியவர்களே, நாம் எதையும் இழக்கவில்லை உறவுகளே, எதையும் இழக்கவில்லை. எம்மை விட இந்த பூமியில் அருள் பெற்றவர்கள் யாரும் இல்லை. ஆசாவோடு ஒப்பிடுகையில் நாம் இந்த பூமியின் செல்வந்தர்கள், அல்லாஹுடைய ஒட்டுமொத்த அருளை அனுபவிப்பவர்கள் நாம். அல்லாஹுவை குறை கண்டு விடாதீர்கள், அல்லாஹுவை குறை கண்டு விடாதீர்கள். அல்லாஹுவோடு பேசுகிற சமூகம் அன்புக்குரியவர்களே நாம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இப்படி ஒரு நிலைமையை ஏற்படுத்தி இதே சோதனையை தந்துவிட்டால் தாங்குகிற காசா மக்களை போன்று தாங்குகிற மன வலிமையும் ஈமானிய உறுதியும் எனக்கும் உங்களுக்கும் கிடையவே கிடையாது உறவுகளே. செத்து விடுவோம், ஏக்கத்தால் மாண்டு விடுவோம். அந்த மக்களுடைய ஈமான், அந்த பிள்ளைகளுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை, அந்த மண்ணுக்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதமான வீரம், அந்த சமுதாயம் எழுந்து நிற்கிறது. இவர்கள் ஆயிரம் முறை அடித்தாலும், இஸ்ரேலிய அரக்கர்கள் இன்னும் பல கிலோ டன் கணக்கிலே கொண்டுகளை கொண்டு வந்து கொட்டினாலும் பலஸ்தீன் எழுந்து நிற்கும். அன்புக்குரியவர்களே, காசாவின் இன்னும் ஒரு சமுதாயம் உருவாகி கொண்டே இருக்கும். ஈமான் அந்த பூமியில் வளர்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் எங்களால் அப்படி இருக்க முடியாது. புரிந்து கொள்ளுங்கள். சாதாரண தலைவலிக்கும் காய்ச்சலுக்கும் தாங்க முடியாத சமுதாயம் நாம். சின்ன சின்ன உடல் உபாதைகளுக்கால் உடைந்து போகிறவர்கள் நாம். மரணங்களை கொத்து கொத்தாக கண் முன்னே காணுகிற பொழுது நிமிர்ந்து நிற்போம் என்கிற தைரியம் எனக்கும் உங்களுக்கும் கிடையாது. அதனால் தான் சொல்லுகிறேன், இந்த பூமியில் சந்தோஷமாக வாழுகிறோம், இந்த பூமியில் நிம்மதியாக வாழுகிறோம். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும் உறவுகளே. இன்னும் ஒரு பக்கம் உறவுகளே, நாம் சந்தோஷமாக இருப்பதை போன்று நடித்துக் கொண்டிருக்கிறோம். அங்கிருக்கிற சுகதாக்களை கண்டு கண் கலங்கி இருக்கிறோம். உண்மையில் அதுவல்ல சத்தியம், உண்மையில் அதுவல்ல சத்தியம். அவர்கள் தான் வெற்றியாளர்கள். அவர்கள் இந்த பூமியின் சுகதாக்கள். அவர்கள் இந்த பூமியின் அத்தனை கஷ்டங்கள் சோதனைகளை விட்டும் இந்த உலகத்தின் இரட்சகனான அர்ஹமுர் ராஹிமீன் ஆகிய இந்த உலகத்தின் படைப்பாளர்களுக்கெல்லாம் அன்பால் அரவணைத்துக் கொண்டிருக்கிற இந்த உலகின் ஆட்சியாளன், வலில்லாஹும்ம மாலிகல் முல்க், ஆட்சியாளர்களுக்கெல்லாம் ஆட்சியாளனாக இருக்கிற பேரரசனாகிய அன்புமிக்கவனாகிய ரஹ்மானாகிய ரஹீமாகிய அல்லாஹ்வுடைய பாசறையில் சந்தோஷமாக வாழ்கிறார்கள். அவர்கள் இந்த உலகத்தின் நிம்மதியை, இந்த உலகத்தின் சிரமங்களை விட்டு மறுமையின் நிம்மதியை கண்டவர்கள். உறவுகளே, பாலஸ்தீனத்தில் ஷஹீதாகுபவர்களை பற்றி கவலைப்படாதீர்கள். அவர்கள் வெற்றியாளர்கள். பேசிக் கொண்டிருக்கிற என்னையும் உங்களையும் பற்றி கவலைப்படுங்கள். நானும் நீங்களும் இதே நிலையில் மௌத்தாகி போனால் நாளை வெட்டுண்டவர்களாக, சூடுண்டவர்களாக, கைகால் இல்லாதவர்களாக, தலை தரித்தவர்களாக, பேச முடியாதவர்களாக, கால் இழந்தவர்களாக, குழந்தைகளை தூக்கிக் கொண்டு வருபவர்களாக பாலஸ்தீன ஷஹீதுகளை சந்திக்கிற பொழுது அவர்கள் எங்களை பார்த்து சொல்லுவார்கள், உனக்கும் இந்த அந்தஸ்து வேண்டும் என்றால் நீயும் ஒரு நாள் பாலஸ்தீனுக்கு வந்திருக்கலாமே என்று சொல்லுவார்கள். அல்லது நாம் ஆசைப்படுவோம், நானும் ஒரு பாலஸ்தீனியனாக இருந்திருக்க கூடாதா என்று மறுமையில் ஆசைப்படுவோம். அவர்கள் சுவர்க்கவாதிகள், அவர்கள் சுவர்க்கவாதிகள், அவர்கள் ஜன்னாவின் குழந்தைகள். அவர்களுக்காக கவலைப்படுவதை விட்டுவிட்டு அன்புக்குரியவர்களே, பிரார்த்தனை என்கிற கடமையை நிறைவேற்றிவிட்டு எங்களுக்காக கவலைப்படுவோம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பாதையில், போய்கொண்டிருக்கிற இந்த பயணத்தில் ஒருவேளை மௌத்து வந்தால், நாளைய தினம் என்னுடைய ஜனாசா செய்தியையோ உங்களுடைய ஜனாசா செய்தியையோ நானோ நீங்களோ கேள்விப்பட்டால், நாளை ஒரு நாள் அல்லாஹ்வை சந்திக்கிற பொழுது என்ன முகத்தோடு சந்திக்க போகிறோம் என்கிற அந்த கேள்விக்கான பதிலை அன்புக்குரியவர்களை சரியாக தேடினால் இந்த உலகில் நாம் மிக அருளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பரக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற ஒரு யதார்த்தத்தை நானும் நீங்களும் மிக சரியாக புரிந்து கொள்ளலாம். எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த நல்லவர்களாக வாழ்ந்து இந்த பூமியை விட்டு மரணிக்கின்ற பொழுதும் உண்மையான முஃமின்களாக, முத்தகீன்களாக, சாலிஹீன்களாக, சித்தீகீன்களாக, ஷுஹதாக்களாக வாழ்ந்து மரணிக்கிற வாய்ப்பையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நசீவாக்குவானாக. ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.